ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோ வந்து மறக்காம அந்த லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5 எபிசோட் 148 எபிசோட் தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாரும் லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகே, இந்த வீடியோட வந்து ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான சீன்ஸ்லாம் இந்த எபிசோட்ல வந்து காட்டாங்க. ஸோ போன எபிசோட் தரமாக இருக்கும், மறக்காம பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவும் சரி நம்ம வந்து லிட்டில் லேண்ட் பண்ண அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம மாஸ்டர் ஒயிட் வந்து போகிறாங்க. மாஸ்டர் யோசிச்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதில். ஸோ வந்து நீ கரெக்டான நேரம் தான் வந்துகிட்டு இருக்க. ஸோ உனக்கு வந்து ஒரு முக்கியமான குட் நியூஸ் இருக்குன்னா என்ன நியூஸ் நீ வந்து கேட்பான்ல வந்து டீமன் லோட்டஸ் ஃபிலிம் அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் அப்படின்ட்டு சொன்ன உடனே ஹீரோ வந்து கேட்பான், அதோட மேப் வேகரன் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்லை, அந்த மேப் பீஸ் அது வந்து ஒரு ஏலத்தில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததில்ல. ஸோ ஹீரோ கேட்டுன்னா என்னது ஏலத்தில் வரப்போகுது அப்படின்னு கேட்டு, ஆமாம் அந்த ஏலம் வந்து பயங்கரமாக வந்து நடக்கும். ஸோ அதில் இருந்து இந்த டுவோக்கு கான்டினென்ட் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களாம் வருவாங்க. ஸோ எப்போ வந்து நடக்கும்போது மாசம்னா அது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து நடக்கலாம்டா. ஸோ அதுக்குள்ளே வந்து எனக்கு சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுமே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த அதை அப்படின்னா ஹெல்ப் ஒன்று ஹீரோ ஒன்றும் புரியல, இது என்னது மாஸ்டர்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஏன்ஷியன் கிளான், அதனோட 8 ஏன்ஷியன் கிளான் அதனோட மீட்டிங், அதுக்கு போகிறதுக்கான டோக்கன். ஸோ வந்து ஸ்டார் பவுலின் ரெப்ரஸன்டேட் பண்ணுறது மண்ணி போகணும். இதை கேட்ட ஹீரோக்கு வந்து சரியான சொல்லுது. ஏன்னா வந்து இன்னர் கூ கிளான் அந்த கிளானுமே வந்து இருக்கும். அங்கே தான் வந்து மாஸ்டர் வந்து போக சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ நான் வந்து இங்கே வர முடியாது, ஏன்னா அந்த சோலோ ஃபால் அட்டாக் பண்ணலாம், அதனால் அங்கே தான் இருக்கேன், நீ தான் போயிட்டு வந்து இதை வாங்கின போட்டுன்னு ஹீரோ வந்து கற்பனை உலகத்தில் போக ஆரம்பிச்சு. எனக்கு இன்னொரு பார்க்க பண்ணுறோம் அவ்வளோ சந்தோஷம். ஸோ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நடந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கண்ணுக்குள்ள வந்து போக ஆரம்பிக்கிறதுல. ஸோ அவங்க 2 பேரும் எப்படி இப்படிலாம் லவ் பண்ணுவாங்க. லவ் மட்டும் வெளில தான் சொல்ல, பட் ஆனால் கிட்டத்தட்ட லவர்ஸே வாழ்ந்துருக்காங்க 2 பேரும் ஒருத்தருக்கு மாற்றி அந்த இடத்துல. ஸோ வந்து ஹீரோக்காக இன்னுமே பார்த்தீங்கன்னா அவரோட கிளானில் வந்து ஏன்ஷியன் கிளானான கூ கிளானில் வந்து வெயிட் பண்ணுற அந்த இடத்துல. நீ வெயிட் பண்ணால் வந்து உங்ககிட்ட வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. மாஸ்டர் டே எடா நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டுருக்கேன். இல்லை மாஸ்டர் கொஞ்சம் வந்து கற்பனைக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு ஃபன் பண்ணிக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாரும் சொல்லுவார், இப்போ இருக்கிற ஏன்ஷியன் கிளான்ஸ் அந்த 8 கிளானில் இருக்கிற யங் ஜென்ரேஷன் பீப்புள்ஸோட கம்பேர் பண்ணால் உன்னோட டேலண்ட் ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. நீ இனிமேல் அந்த 8 கிளானில் இருக்கிறதுக்கான ஒருத்தி தான் உன்னோட கிளான் ஏன்ஷியன் கிளான் எக்ஸியோக்குனா அது என்னதான் இப்போ டிக்ளைன் ஆகிருந்தாலும் ஸோ கண்டிப்பாக அது வந்து உன்னால் திரும்ப கொண்டு வர முடியும்ன்ற மாற்ற சொல்லிட்டு அதில் ஏன்ஷியன் கிளான்ஸ் அப்படின்ட்டு அதை பற்றி சொல்லுங்க. அதில் மொத்தமாக 8 வகையான ஏன்ஷியன் கிளான்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஹுன் கிளான், கூ கிளான், யாவ் கிளான், யான் கிளான், ஷீ கிளான், லிங் கிளான், லே கிளான், எக்ஸியோ கிளான் அப்படின்ட்டு 8 கிளான்ஸ். எல்லா கிளான்ஸுமே டுஓடி பிளட் லைன்லேருந்து வந்தவங்க தான், அவங்க வம்சாவளிகள் தான். ஆனால் சோகம் என்னென்னா எக்ஸியோ கிளானை சேர்ந்து வந்து ஆன்சிஸ்டர் அவர் வந்து அவர் இல்லாதனால கொஞ்சம் எக்ஸியோ கிளான் அழிவு நோக்கி போய் கடைசியில் இப்போ டிக்ளைன் ஆச்சு. அதனோட பெருமைகளை நீ தான் வந்து மீட்டு கொண்டு வரணும் சியோயான். ஸோ இப்போ வரப்போகிற யங் ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே உன்னோட பவரை நீ ஷோ பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ உன்னோட கிளான் திரும்ப வரும், நீ அதை லீட் பண்ண தைரியத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக இது கஷ்டமாக தான் இருக்குது, நான் வரவங்க எல்லாருமே டுஓடி பிளட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் வந்து பேசுறாங்க. இதில் மாஸ்டர் நான் கடந்து வந்து பாதை எல்லாமே கடினமானது, கடுமையான பாறையில் முட்கள் இருந்த மாதிரி தான் வந்து எப்பவுமே நான் வந்து இது பண்ணதில்லை, அதுக்காக தயங்கினதில்லை. ஸோ நான் கடந்த ஜேர்னியில் ஸோ சில பேரை நான் ப்ரொடெக்ட் பண்ண செஞ்சாங்கட்டு நம்ம இன்னொரு பிக்சரை காமிச்சிருக்கேன். அடுத்து தான் கொய்யால் நம்ம மெடுசாக. ஸோ சில பேர் எனக்கு சாக்ரிஃபைஸும் வந்து எனக்காக வந்து நிறைய சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு மெடுசா நெக்ஸ்ட் எப்போ வருவாங்கன்னு தெரியாது, பார்க்குறவங்களாம் பார்த்துக்கோங்க காய்ஸ். ஸோ வந்து இன்னும் சில பேர் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண செஞ்சாங்கட்டு லிட்டில் ஃபேரி டேங்கில் நம்ம ஐஸ் எம்பரர் அவங்க 2 பேர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுன்னு நினச்சிது. ஸோ நிறைய பேரால் தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்து இங்கே இருக்கிறேன். எப்போவுமே நான் எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனை வந்து நான் லீட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே எதுக்குமே தயங்கினதில்லை மாஸ்டர். கண்டிப்பாக வர்றது டிஓடி பிளட் லைன் எவ்வளோ பெரிய காலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கண்டிப்பாக நான் வந்து தோக்க மாட்டேன். ஸோ என் எக்ஸியோ கிளான் அதை திரும்ப வந்து பிளட் லைன் பவர் இல்லைனாலும் நான் திரும்ப லீட் பண்ணி கொண்டு வருவேன். எங்களோட ப்ரைட் நான் திரும்ப ஆட்டுவோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. தக்காளி தரமாக இருக்கும். இதை கேட்ட மாஸ்டர் சூப்பரா இதாண்டா சரியான ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து பயந்தனா அந்த உலகத்தில் எதுவுமே நான் அச்சீவ் பண்ணவே முடியாது, ஆனால் தைரியத்தோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க இந்த உலகமே உன் காலடியில் வந்து நிற்கணும் அப்படின்னு தலைவரும் பார்த்தீங்கன்னா இதில் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ நீ வந்து வருங்காலத்தில் வந்து எவ்வளோ பெரிய எனிமி நீ ஃபேஸ் பண்ணாலும் சரி எப்போவுமே தைரியத்தோடு இருந்தால் கண்டிப்பாக இது பண்ணலாம். லிட்டில் ஃபேரி டாக்டர் அவள் கல்டிவேஷன் முடிச்சுட்டு வந்தவொடனே எப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜர்னி வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. லிட்டில் ஃபேரி டாக்டர் கல்டிவேட் பண்ணுறாங்க பாய்சன் கடை உடனே ஃபெங்னு சொல்லுவார், டே உனக்கு விஷயம் தெரியுமாடா எக்ஸியான் நம்ம மாஸ்டர் காரில் ஃப்ரெங்கு அவருமே ஒரு ஏன்ஷியன் கிளான் சேர்ந்தோம்னா மாஸ்டர் உண்மையாக அப்படின்னா ஆமாம் நான் வந்து மெடிக்கல் கிளான் யாவ் கிளான் அதை சேர்ந்தவன், ஆனால் அந்த கிளானால் நான் அபேண்டன் பண்ணப்பட்டு கைவிடப்பட்டு தனியாக வந்து வந்துட்டேன் அப்படின்ட்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காது. என்ன விஷயத்தில் ஹீரோங்க இப்போ என்னாச்சு மாஸ்டர் என்ன விஷயம் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ஃபியூச்சரில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நீ வந்து இதுக்கு மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு, அதுக்கு முன்னாடி அங்கே போகிறதுக்கு முன்னாடி உன்னோட டேலண்ட்டை நீ வந்து நல்லாவே வந்து க்ரோ பண்ணிக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க அவங்க முன்னாடி எல்லாருமே சண்டை போகிற ஸ்டேஷன் வரலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீ வந்து எப்போவுமே தயார்படுத்தின்னு சொல்லியிருக்கா. ஆக்சுவலில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சோல் அட்டாக் சோல் ஸ்கில்லை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான். ஸோ அந்த
சோல் ஸ்கில்லோட பவர் ரொம்பவே இதுவாக இருக்குது. இந்த ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதோட பவர் பயங்கர திடீர்னு ஒரு எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன். ஸோ கடைசியாக வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த இது கிளம்ப இருக்கிறான். யாரா அப்படின்னா லிட்டில் பேர் கொய்யால லிட்டில் பேர் டாக்டர் கலரே கோயில மாறி போயிட்டு ஒரு மாதிரி வேற கலரில் வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் முடிச்சு வந்துட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்து வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதுல. உடனே வந்தவொடனே ஸோ என்ன அடையாளம் தெரியுதா சிவயானு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் அடையாளம் தெரியாமல் ஸோ என்ன ப்ரொடெக்ட் பண்ண வந்து காடஸே நீங்கள் தானே அப்படின்னு ஹீரோ பண்ணிருக்கேன். அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் ஒன்று போட்டு ஸோ வந்து மாஸ்டர் யாவச்சும் கொடுத்த டெக்னிக் நான் ப்ராக்டிஸ் பண்ணி என் பாய்சனை கண்ட்ரோல் பண்ணி நான் 7 ஸ்டார் டோஸ் உனக்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டோன்னு அவங்க பாருங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எப்பா என்னை சுற்றிக்கிற எல்லாருமே இந்த லெவலுக்கான ஜீனியஸாக இருக்காங்களே அப்படின்னு ஹீரோக்கு என்ன சொல்கிறது, ஏன்னா 7 ஸ்டார் டூஸ் ஒன்று. ஸோ இந்த இடத்துல அப்படி ஹீரோ உடனே வந்து நம்ம ஓகே நம்ம சீக்கிரமாக அங்கே கிளம்புறோம்னா லிட்டில் ஃபேர் சரி ஓகே கிளம்பலான்ட்டு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன். யாரான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் கழிச்சு நம்ம யுன்னர் யுன்னர். ஸோ ஹீரோவோட ஃபஸ்ட்டு சின்ன வயசில் அவர் அவங்கள வந்து காட்டுறதுல உடனே அந்த இடத்துல வந்து நம்ம ஷேடோ நம்ம லிங்க் இருக்கார்ல அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. ஸோ மேடம் ஸோ எக்ஸியான் பிரதர் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட் வந்து கிளம்ப கூடி சீக்கிரம் வந்து வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ்டரிங் ஸோ வந்து அவரோட ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருக்கா, அவர் நல்லா இருக்காரா, அவர் பற்றி டீட்டெயில் என்ன தெரியுமா அவங்க கிட்ட இருக்க மிஸ். கண்டிப்பாக அவரோட ப்ராக்ரஸ் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது. ஸோ அந்த ரீஜனில் அவர் இருக்கிற ரீஜன் ரொம்பவுமே ஃபேமஸாக இருப்பாள் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற. ஆமாம் கண்டிப்பாக சிவான்றது ரொம்பவுமே சிறந்தவர் தான். அவரோட டேலண்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தால் அவன் கொடுத்த சிவான் கொடுத்த கிளிப் பண்ணு அப்படியே போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொல்லிட்டு அவர் யோசிப்பார் ஸோ எனக்கு என்ன விதமான மேஜிக் தான் பண்ணேன். ஸோ எங்களோட மேடம் உண்மையில இந்த லெவலுக்கு லவ்வில் வந்து இருக்காங்க. ஸோ அதை நான் எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு நீ வந்தாகணும் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா சிவானை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மேடம் நான் வந்து நீங்கள் வந்து நம்ம கிளானுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து அவரை தான் லவ் பண்ணணும்னு சொல்கிறதுனால அவருக்கு பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்றிருக்கேன். நெக்ஸ்ட் அவரோட எல்லா கிளாஸ் மெம்பர்ஸ் எல்டர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து யுன்னர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர் வந்து பேசுவாங்க. அந்த எல்டர் பேர் எல்லாமே நான் வந்து ஃபியூச்சரில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த கண்டென்ட் மட்டும் பார்ப்போம். ஸோ அந்த எல்டர் சொல்லியிருக்கேன் நீ வந்து டிக்ளேர் எக்ஸியோ கிளான் அதுலேருந்து ஒரு பையன் நீ லவ் பண்ண சொல்லி இதெல்லாம் வந்து கரெக்டுன்னு நினைக்கிறா. நம்ம கிளானோட ப்ரைட் நீ தான். இன்னொரு டைம் வந்து யோசிச்சு பாரு அந்த கிளான் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்லாம் கிடையாது. நீ போய் அந்த கிளானை ஏன் வந்து சூஸ் பண்ணுற அப்படின்னு அவனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க இடத்துல. ஸோ நீ இப்படிலாம் பண்ணால் அந்த பையனுக்கு வந்து பெரிய ஆபத்து வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து சிவனை கொள்றதுக்கு பற்றி பேசிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே இன்னொரு சரியான டென்ஷன் ஆச்சு இடத்துல. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் பேசிட்டு அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து எல்டர்ஸ் நீங்கள் வந்து சிவன் பிரதர் அவங்களோட பவரை பற்றி வந்து குறைச்சி இடம் போட்டுருங்க. கண்டிப்பாக ஒரு பவர் வந்து ட்ரூவான பவர் வந்து ஷோ பண்ணுவார். அவரோட டேலண்ட்டுக்கு ஆளவே வைக்கல அப்படின்ட்டு இவங்கள ஒரு மாதிரி மிரட்ட மாதிரியே பேசிட்டு இருந்ததில்ல. என்ன நடந்தாலும் இந்த என் முடிவு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உபே பண்ணி தான் அவன்ட்டு எல்லாரையும் போட்டு மிரட்டிக்கிட்டு கண்டிப்பாக அவரோட திறமையை நிரூபிப்பார் அப்படின்ட்டு சொல்லுவேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் பிரதர் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க நான் நம்புறேன் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே எங்களை பறக்கும் கப்பலில் பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு இருக்கா. ஒரு பறவையும் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபேர் டாக்டர் கையில் பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து கூக்லானோட ஏன்ஷியன் பேரியர் அந்த இடத்துக்கு வந்துருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்துட்டோம் சிவன் அப்படின்ட்டு ஃபயர் எம்பர் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே போயிருக்கேன். ஸோ ஹீரோ என்ன பண்ணோம் அந்த பேரியர் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் தொட்டு தான் பார்ப்போம். தொட்டதும் வராது. நீ அணைச்சி பார்த்தா எல்லாரும் தூக்கி அடிக்கிற இடத்துல. ஸோ எல்லாம் நினைக்கிற இடத்துல. ஸோ ஹீரோ சொல்கிறோம் இந்த லெவலுக்கு எனக்கு எனர்ஜி கொண்டு ஒரு பேரியரை ரொம்பவே அற்புதமாக இதில் வந்து ஃபயர் எம்பர் சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ இந்த பேரியர் தான் ஏன்ஷியன்ட்லி அண்ட் டோடி மாஸ்டரால் உருவாக்கப்படுது க்ளூ கேன் சொன்னது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாரும் இதை உடச்சிருந்து உள்ள போக வந்து இம்பாசிபிளாக இருக்கும். ஸோ இதனோட இன்விடேஷன் டோக்கன் அது என்ன மட்டும் உள்ள போக முடியும்னு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை பார்த்தீங்கன்னா வந்து அந்த முன்னாடி பேரியர் வைக்கும் அந்த வண்டி ஓப்பன் ஆகுது. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ள போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா பிளாக் ஆர்மி கூ கிளானோட பிளாக் ஆர்மி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கார்டியன் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7th கமாண்டர் யாருன்னு தெரியுமா? நம்ம ஹீரோட்ட அட்டிவான பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து லாங் யூன் அப்படின்ற ஒருத்தன். அவனுமே வந்து எவனும் வரான்ற பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ பார்த்த உடனே பார்த்தோம் சியோ யான் அப்படின்னு சரியான டிசைன். ஸோ ஞாபகம்லாம் நான் சொல்றேன். ஸோ ஹீரோ அகாடமியில் இருக்கும்போது முதல்ல இன்னும் கூட்டு போயிட்டு வந்து ஹீரோட பிரச்சனை இருப்பான். ஸோ தலைவன் அதுக்கு அடுத்து வந்து ஒரு சீன் வந்து இவனை பிடிச்சி பொழந்திருப்பான். அடி வாங்கிட்டு போனவன் இவன் நல்லா பார்த்துக்குவான். அப்புறம் அவனை கொள்ளுனாட்டு எல்லாரும் அமைச்சு விட்டு எல்லாருமே போய் அவனை வந்து சிறை பிடிக்க வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ கிளம்பிட்டு இருக்கா. இவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இந்த மாதிரி வந்து காட் கிளானுக்குள்ளே வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு மரணத்தை தேடி வந்திருக்கடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ உனக்கு என்ன தைரியம் தான் கூக்லானுக்கே வர்ற அளவுக்கு உனக்கு தைரியமாடா அப்படின்ட்டு அவனுமே பேசிட்டு இருந்த இடத்துல. ஸோ ஹீரோனை பார்த்த உடனே சொல்லாங்க இடத்துல சொல்லாங்க நீ அப்படின்ட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாரோட கொடூரமான ப்ரெஷரை பார்த்தா ஹீரோ டீம் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவனுங்களுக்கு உரைக்கிற மாதிரியே தெரியல. இந்த இடத்துல ஹீரோ சொல்லிட்டு இருக்க இடத்துல. ஸோ நான் பார்த்து ரொம்ப நல்லா
மச்சி திரும்ப வந்து ஒரு பேட்டில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கா. எல்லாம் அட்டாக் பண்ணுறான் இருக்க. ஹீரோ பவர் ரிலீஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் இடத்துல எல்லாம் திருச்சிட்டு போகிறாங்க இந்த இடத்துல. ஸோ அவன் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல, ஸோ உனக்கு வந்து தெரியலையா நாங்கள் இங்கே வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கோம், அந்த காடை புடுறோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் தூக்கி அடியாங்க. அதை புடிச்சு அவனுக்கு சரியானது அவனுக்கு பின்னாடி போயிட்டு இருக்க. கண்ணை திறந்து நல்லா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் வந்து சைடில் வந்து பார்க்கும். அப்போ தான் தெரியுது அவன் ஃபாலன் ஸ்டார் பவலியன் சொல்லிட்டு ஃபாலன் ஸ்டார் பவலியன். ஸோ இந்த லெவலுக்கான ஒரு சின்ன பவலியிலேருந்து வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஓரளவு பேசக்கூடாது. எல்லாரும் அவனை அட்டாக் பண்ணுங்கடா பிளாக் ஆர்மி அப்படின்ட்டு அவனை கமெண்ட் கூட இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தா அட்டாக் பண்ணுறது ரெடி ஆகிட்டு வந்துருக்காங்க. அவனை பிடிங்கடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துருக்கா. ஹீரோ வந்து சும்மா தலையை திருப்பி சைடில் ஒரு மாசம் ஒரு போஸ்ட் கொடுத்துறான். அவனுமே வந்து இருக்கிற எல்லாரும் சிங்கிள் செகண்ட் அடிச்சு போட்டு கொய்யால கையில் சொடக்கணும் அப்படி போடும். அதெல்லாம் வெடிச்சு செதறானுங்க அந்த இடத்துல. அதில் இன்னும் ஒரு ஸ்பீயர் வந்து வேகமாக தாக்க ஆரம்பிக்க தலைமை அசால்ட்டாக அந்த ஸ்பீயர் ரெண்டே விரலில் பிடிச்சி நிறுத்துவான். திரும்பவும் இதே ட்ரிக்கரா கேவலமாக இல்லை, கொஞ்சம் கூட நீ ஒன்றும் அப்டேட்டே ஆகலடா அப்படின்ட்டு இருக்கா. அந்த இடத்துல விடாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. இதில் வந்து ஹீரோ ஒருத்தனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாங்ல இருக்கலாம் அவனை ஒரு அடிப்பான் பாருங்க, அடிச்சடி அவனை தெரிச்சிருவான். அவன் சோலை பின்னாடி போக ஆரம்பிச்சு போய் தூக்கி அடிக்க போகிறான். அவன் சோல் கொஞ்சம் வெளியே போய்ட்டு அவன் உடம்பு தூக்கி அடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோக்கனை பிடிச்சிட்டு ஸோ உங்கள் கெஸ்ட்டு கிட்ட எப்படி நடக்குதுன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் போனவனு பார்த்தா கொஞ்சமே கண்மூடி போகிறான். இது சோல் அட்டாக்கா, இவன் எப்படி இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு அப்படியுமே சரியான மயக்க நேரத்தில் உடனே சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன்றுமே பிரச்சனை திரும்ப ஒரு சண்டை போட்டான் முடிஞ்சா வாடா அப்படின்ட்டு ஹீரோ வந்து வெறி கொண்டு தான் சொல்லிட்டு இருக்கான். அவனை வந்து சொல்லிட்டு இருக்கான் அதில் கண்டிப்பாக இதுக்கு வந்து நீ வந்து வருத்தப்படுவேன் யாருன்னு காட்டுறான்டா அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ணதான் போயிட்டு அதுதான் திடீர்னு நம்ம போதும் நிறுத்துங்க அப்படின்ற ஒரு சவுண்டு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5th கமாண்டர் பார்த்தீங்கன்னா இது வர இந்த இதில். ஸோ இந்த 5th கமாண்டர் சொல்லிட்டு இருக்க இந்த இதில் லாங் லியான் இங்கே என்ன நடக்குது இருக்கா இது மாதிரி நம்ம க்ளூ கிளானில் வந்து அத்துமீறி வச்சிருக்காங்க, அதுக்காக நான் பனிஷ் பண்ண பார்த்தேன் அப்படின்ட்டு அவனும் பச்சை போய் சொல்லிட்டு இருக்கேன். உடனே பார்த்தீங்கன்னா அந்த 5th கமாண்டருக்கு தெரியுது டே முட்டாள் அப்படின்ட்டு அவரோட லாங் லைன் போட அமைச்சிட்டு இருக்கா. நம்ம பேரியர் கூகுளான ஒரு பேரியர் வெளியால எவனா ஒட்டிக்க முடியும்னு நினைக்கிறியா? இன்விடேஷன் கொண்டு வந்து அவன் நம்ம கெஸ்ட்னு தெரியாது, ஒரு கெஸ்ட் கிட்ட எப்படிதான் நடந்து போயறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இல்லை நம்ம மனுஷன் சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து ஹீரோ வந்து நான் சியோயான் அப்படின்ட்டு இவர் வந்து மரியாதை சொல்லிட்டா. இதை கேட்ட உடனே அவருக்கு சரியான சியோயான் அப்படின்னு இன்னொரு லவ் பண்ணுறா அப்படின்ட்டு இவனுமே சரியான நேரத்தில் ஸோ இவனு பார்த்தீங்கன்னா வந்து இதான் கோவம் இருந்தவன். ஸோ வெல்கம் சியோயான் கூகுளானுங்களா வரவே இருக்கா அப்படின்ட்டு இவன் உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ டீம் போயிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்து சொல்லிட்டு வந்தல நான் அவங்க கூட வந்து ஃபைட் பண்ண விரும்புகிறேன். ஸோ மிஸ் யோனர் அவங்களோட சாய்ஸ் எந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, எந்த லெவலுக்கு ஒர்த்தி நான் வந்து டெஸ்ட் பண்ணணும் இருக்கேன். ஹீரோ எப்போ வேணா நீங்கள் வந்து ஃபைட் பண்ண வரலாம், நானுமே வந்து உங்கள் ஃபைட்டிங்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நானும் தான் பார்க்குறேன். ஸோ யூனரோட சாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அவரும் போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல லாங் லியோனுக்கும் சரியான இந்த இடத்துல வந்து பொறாமையாக போயிடுச்சுலாம். நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணுறது இருக்கிற 8 கிளானுமே இந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த இடத்துல ஹீரோ கேட்பான் ஸோ இந்த பிளாக் பற்றி டீல்ஸ் தெரிஞ்சான்னா லிட்டில் ஃபேரி டாக்டர் சொல்ல இருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் ஆர்மி அந்த க்ளூ கிளானில் யங்கஸ்ட் ஜென்ரேஷன் யங் பீப்புள்ஸ் யாராவது டூசூன் லெவலுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் அப்படின்னா அவங்கள பார்த்து அந்த பிளாக் ஆர்மியில் வந்து இருப்பாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஃப்ளேம் மெம்பர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த எல்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. மொத்தம் 8 வகையான எல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வந்து போய்கிட்டு இருக்கேன். அந்த சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ அந்த இன்னொருக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சண்டை போடுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டர் இதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்து இவங்க எல்லாரும் அப்படியே பேசியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் வந்து பார்த்தா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தா 3rd கமாண்டர் பார்த்தீங்கன்னா அந்த லோங் நீ சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அந்த எக்ஸியோ அவன் வந்து இன்னொருக்கு ஒர்த்தியில் கண்டிப்பாக அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே அவனை வந்து நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் மட்டும் அடிச்சு அசிங்கப்படுத்துறா போச்சு அப்படின்னு இடத்துல 3rd கமாண்டர் சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல. உடனே 5th கமாண்டர் சொல்லிருக்கான் நீ கொஞ்சம் வந்து பிரதர் நீ கொஞ்சம் அவசரப்படாமல் தான் சொல்லி ஏன்னா அது பப்ளிக் பிளேஸ் இங்கே 8 கிளாரோட வந்து ஒன்றா வந்திருக்கும் அப்படின்னு கேட்டுருக்கா. இல்லை நான் எல்லாமே இந்த காம்படிஷன் படி தான் நடக்கும்ட்டு அவனும் போயிருக்கா. இந்த ஒரு ஃபைட் முடிச்ச உடனே திடீர்னு பார்த்தா ஒரு அறிவிப்பை ஸோ அடுத்த பேட்டில் டான் காம்படிஷனோட வந்து இந்த சாம்பியன் ஸோ எக்ஸியான் வர்சஸ் கூகுளான் பிளாக் ஆர்மியோட 3rd கமாண்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கிட்ட ஹீரோ ஒரு காவை கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 3rd கமாண்டர் பேசியிருக்கான். ஸோ என் டான் காம்படிஷனோட வின்னர் ஸோ உங்களை திறமையை டெஸ்ட் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு ஃபைட்டிங்கில் ஒரு சில டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் மேடைக்கு வரீங்களா அப்படின்னு கூட இருக்கா. பரவாயில்லப்பா இங்கே இருக்கிற எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானுங்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து ஃபைட்டிங் ரெடியுமே போகிறாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட ரிவ்யூ பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கவே தெரியல. அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் அடுத்த எபிசோடும் சீக்கிரமாக போகிறேன். ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இப்போ இந்த ஒரு 8 கிளான் பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பேன். அந்த 8 கிளானுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. அதாவது வந்து மெடிக்கல் கிளான், ராக் கிளான், ஃபயர் கிளான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பேர் வந்து வச்சுருப்பாங்க.
ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஹுன் கிளான், கோ கிளான், யாவ் கிளான் அப்படின்ற மாதிரி சொன்னால் இருக்குமா, இல்லை ராக் கிளான், ஃபயர் கிளான், மெடிக்கல் கிளான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து புரியுமா? ஸோ நீங்கள் எப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு போனீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே பை பை. இந்த வீடியோக்கு நீங்கள் மறக்காமல் அந்த லைக் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் அதை கொடுத்துட்டு போங்க. பை கைஸ், கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.